அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த கிவன் கொஸ்டின். A participle is an dash formed from a verb. வெர்புலந்து வரும்போது அது என்ன ஃபார்முக்கு மாறும் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதான் கேள்வி. ஓகேவா? இது வந்து நம்ம சிலபஸ்குள்ள தான் இருக்கு. இன்ஃபினிட்டி ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற சிலபஸ் கீழே இது வருது. அதுக்கு நான் ஒரு தெளிவான மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபினிட்டிவ்ஸ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் ரொம்ப தெளிவா இன்டெப்தா கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு மெட்டீரியலும். இன்ஃபினிட்டிவ்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்னா என்ன, அது என்னென்ன டைப்பா இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் வரும், நான் உனக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி அட்வர்ப்க்கு முன்னாடி எந்தெந்த இடத்துலலாம் வரும், அதுல ஏற்படுற காமன் எரர் என்ன, அதுக்கப்புறம் ஜெரண்ட்னா என்ன, ஜெரண்டோட டெஃபினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏரியா வந்து பார்ட்டிசிபிள் தான் கேள்வி வந்திருக்கு. இந்த இடத்துல டெஃபினேஷன் அப்படிங்கிற ஏரியால நான் தெளிவா கொடுத்திருக்கேன். பார்ட்டிசிபிள் இஸ் எ verb that functions as an adjective கொடுத்திருக்கனா, அதான் இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் இருக்கா, ஏ ஆப்ஷன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கேள்வியை அப்படியே நான் சென்டென்ஸோட கம்பேர் பண்ணி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல செயல்படக்கூடிய ஒரு ஃபார்ம். ஓகேவா? அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எப்படி உருவாகும் அப்படின்னா வெர்புல தான் உருவாகும். ஓகேவா? அதனால தான் பார்ட்டிசிபிள் இஸ் எ வெர்ப் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஓகேவா? வெர்புலந்து உருவாகி அட்ஜெக்டிவ் ஃபார்மா மாறும். அதான் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் த ரன்னிங் வாட்டர் வாஸ் கிளியர். பார்ட் ஆஃப் ஸ்பீச் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா, அட்ஜெக்டிவ்ங்கிற அந்த ஃபார்மே வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். வெர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர் அட்வர்ப். இதை நான் ரொம்ப தெளிவா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல வாட்டர் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ரன்னிங் அப்படின்னு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? அதனால இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். கரெக்டா? ஓகே. இப்ப த ரன்னிங் வாட்டர், த வாட்டர் வாஸ் கிளியர் அப்படின்னா தண்ணி சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். த ரன்னிங் வாட்டர் வாஸ் கிளியர்னா ஓடிட்டு இருக்க தண்ணி. அப்ப அந்த தண்ணியை நவுன் என்ன செய்யுது, டிஸ்கிரைப் பண்ணுது. ஓடிட்டு இருக்கா இல்ல ஓடாம இருக்கான்னு டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப டிஸ்கிரைப் பண்ணனால தான் இது என்ன செய்யுது, அட்ஜெக்டிவ் ஃபார்மாவே மாறுது. இப்ப இந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து இந்த ஐஎன்ஜியை தூக்கிட்டோம் அப்படின்னா ரன் அப்படிங்கிற ஒரு வேர்டு நமக்கு உள்ள ஹைடிங்ல இருக்கு. அந்த ரன்னுங்கிற வேர்டோட ஃபார்ம் என்ன, ரன்னுனா ஓடுன்னு அர்த்தம். அது ஒரு சாதாரண வெர்பு. கரெக்டா? அப்போ ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேரும் போது அது அட்ஜெக்டிவ் ஃபார்மா மாறுது. இதைத்தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? வெர்போட மாறும்போது என்ன ஃபார்முக்கு மாறும், அட்ஜெக்டிவ் ஃபார்மா மாறினாதான் அது பார்ட்டிசிபிள். இப்போ புரியுதுங்களா? த ரன்னிங் வாட்டர் வாஸ் கிளியர். ரன்னிங்கிற வேர்டுக்குள்ள ரன்னிங்கிறது அட்ஜெக்டிவ், ஆனா ரன்னுங்கிறது வெர்பு. அந்த வெர்புக்குள்ள இருந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் உருவாகுது. ஐஎன்ஜின்னு போட்டு அது அட்ஜெக்டிவ் ஃபார்மா உருவாகுது. இதைத்தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்குது. என்னன்னா, நான் வந்து கிராமர்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். கிராமருக்குள்ள இருக்க தியரி கண்டென்ட்ல இருந்தும் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா இப்ப பார்ட்டிசிபிள கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இங்க மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்களா? பார்ட்டிசிபிள்னா என்ன, அதெல்லாம் எப்படி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். அப்ப இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இந்த டெஃபினேஷனுக்குள்ளேருந்து வந்திருக்க கேள்வி வந்து கண்டிப்பா கடுமையான ட்ராப்பா தான் நான் பார்க்குறேன். கடுமையான டஃப்பா தான் பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கும் நம்ம மெட்டீரியல் ஆன்சர் தெளிவா குடுத்துருக்கேன். டெஃபினேஷனுக்கும் ஃபங்ஷன் வச்சு அட்ஜெக்டிவ் நான் குடுத்துட்டேன். பட் ஆனா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்கள நம்ம பிரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸா தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு டெஃபினேஷனுக்குள்ளேருந்து கேள்வி கேட்டா டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் எடுத்தவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஜெனரல் தமிழும், ஜெனரல் இங்கிலீஷும் குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும், பயங்கர டஃப் இல்லையா? பயங்கர டஃப்பான கொஸ்டின்ஸ். இந்த டைம் அதாவது லாஸ்ட் இயர்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க ஒரு ஒரு பிராட் ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டாங்க. கொஸ்டின் நம்ம டஃப்பா தான் குடுக்கணும், டஃப்பா தான் செட் பண்ணணும். கடுமையா மூளை அனலைஸ் பண்ணி தான் ஆன்சர் குடுக்குற மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகேவா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கொஸ்டினுக்கும் என்னோட மெட்டீரியல்ல இன்ஃபினிட்டி ஜெனரல் பார்ட்டிசிபிள்ல ஆன்சர் நான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.